உவப்புடனே அமர்ந்த பாதம் உலகமெல்லாம் தீன் முழங்க ஓசையிட்டு நடந்த பாதம் அழியாத திருமறையின் வழி நடக்க உழைத்த பாதம் எழிலாயதை காலமெல்லாம் என் சிரசில் தாங்க வேண்டும். கைவிடவே மாட்டார் அப்துல் காதர் முஹையத்தீன். நம்மை கைவிடவே மாட்டார் அப்துல் காதர் முஹையத்தீன். நல்ல கை முதலும் தருவார் இப்பதியினில் பிணி தீர்ப்பார். நல்ல கை முதலும் தருவார் இப்பதியினில் பிணி தீர்ப்பார். நம்மை கைவிடவே மாட்டார் அப்துல் காதர் முஹையத்தீன். வையகம் மீதினிலே வர வேண்டும் இப்போதினிலே. வையகம் மீதினிலே வர வேண்டும் இப்போதினிலே. கைமையாய் வருவார் வந்து கை தந்து காத்திடுவார். கைமையாய் வருவார் வந்து கை தந்து காத்திடுவார். நம்மை கைவிடவே மாட்டார் அப்துல் காதர் முஹையத்தீன். நல்ல கை முதலும் தருவார் இப்பதியினில் பிணி தீர்ப்பார். வலிமார்கள் கோமான் இந்த உலகம் புகழ் சீமான். வலிமார்கள் கோமான் இந்த உலகம் புகழ் சீமான். அலிமாதுலர் பெருமான் நபி அண்ணலின் குலயஜமான். அலிமாதுலர் பெருமான் நபி அண்ணலின் குலயஜமான். நம்மை கைவிடவே மாட்டார் அப்துல் காதர் முஹையத்தீன். நல்ல கை முதலும் தருவார் இப்பதியினில் பிணி தீர்ப்பார். மாதவஞானி மஹ்பூபே சுப்ஹானி. மாதவஞானி மஹ்பூபே சுப்ஹானி. நாதர் இருக்கையிலே நமக்கேது குறைவு இனி. அந்த நாதர் இருக்கையிலே நமக்கேது குறைவு இனி. நம்மை கைவிடவே மாட்டார் அப்துல் காதர் முஹையத்தீன். நல்ல கை முதலும் தருவார் இப்பதியினில் பிணி தீர்ப்பார். பைந்தொழியின் குமரன் உயிர் பறித்தகன்றே யமன். பைந்தொழியின் குமரன் உயிர் பறித்தகன்றே யமன். கை உயிர் மீட்டி தரும் திடகாத்திரர் முஹையத்தீன்.
கை உயிர் மீட்டி தரும் திடகாத்திரர் முஹியதே நம்மை கைவிடவே மாட்டார் அப்துல் காதர் முஹியதே நல்ல கை முதலும் தருவார் இப்பதியினில் பிணி தீர்ப்பார் இறை உணர்வினில் அவர் இருப்பார் இறை உணர்வை நமக்களிப்பார் இறை உணர்வினில் அவர் இருப்பார் இறை உணர்வை நமக்களிப்பார் திரையின்றி இறை நோக்கும் அந்த விந்தைகள் எமக்களிப்பார் திரையின்றி இறை நோக்கும் அந்த விந்தைகள் எமக்களிப்பார் நம்மை கைவிடவே மாட்டார் அப்துல் காதர் முஹியதீன் நல்ல கை முதலும் தருவார் இப்பதியினில் பிணி தீர்ப்பார் யாசித்து வருபவனை விரட்டாதே என்றான் இறைவன் யாசித்து வருபவனை விரட்டாதே என்றான் இறைவன் தங்கள் பாதத்தை யாசிக்கிறேன் எனக்கு அளித்தருள் புரிவீரே தங்கள் பாதத்தை யாசிக்கிறேன் எனக்கு அளித்தருள் புரிவீரே நம்மை கைவிடவே மாட்டார் அப்துல் காதர் முஹியதீன் நல்ல கை முதலும் தருவார் இப்பதியினில் பிணி தீர்ப்பார் ஆகுலம் தன்னை தீர்ப்பார் நமக்கெல்லோர்க்கும் அருள் புரிவார் ஆகுலம் தன்னை தீர்ப்பார் நமக்கெல்லோர்க்கும் அருள் புரிவார் ஈகை குணமுடையார் நம்மை எப்பொழுதும் காப்பார் ஈகை குணமுடையார் நம்மை எப்பொழுதும் காப்பார் நம்மை கைவிடவே மாட்டார் அப்துல் காதர் முஹியதீன் நம்மை கைவிடவே மாட்டார் அப்துல் காதர் முஹியதீன் நல்ல கை முதலும் தருவார் இப்பதியினில் பிணி தீர்ப்பார். அஸ்ஸலாமு அலைக்கும். إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين. أما بعد فقد قال الله تبارك وتعالى في كتابه الحكيم فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. ألا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم الأمين.
قبلہ اہل صفا، قبلہ اہل صفا حضرت غوث الثقلین، قبلہ اہل صفا حضرت غوث الثقلین، دستگیر ہمہ جا حضرت غوث الثقلین، وہ ہاتھ نہیں چھوڑیں گے۔ اس نے کیا کہا؟ ماٹانگ، وہ ہاتھ کبھی چھوڑنے والے نہیں، ان کا کام ہی دستگیری کرنا ہے، وہ پیدا ہوئے ہی دستگیری کرنے کے لیے، اللہ نے انہیں بنایا ہی ہے اس کے بندوں کی دستگیری کے لیے۔ وہ کیسے چھوڑیں گے؟ ان کی ڈیوٹی ہے، وہ ان کا کام ہے، ان کی مصروفیت ہے، اور وہ ان پر بوجھ بھی نہیں۔ کام بوجھ ہو یا اس کا کام نہیں ہے تو نہیں کرے گا، اگر کام اس کے اوپر بوجھ ہے، ثقیل ہے، وزندار ہے، نہیں کر سکتا۔ میرے غوث اعظم کی شان کیا ہے؟ پیدا ہوئے ہی ہیں ہماری حفاظت کرنے کے لیے، ہماری دستگیری کے لیے، ہمیں بچانے کے لیے، ہم پر کرم کرنے کے لیے، اور یہ کرنا ان کے لیے آسان ہے۔ دستگیری کرنا آسان ہے کیونکہ ان کا کام ہے، وہ دستگیری کرنا آسان ہے۔ کیوں؟ کیونکہ غوث کا ہاتھ نہیں ہے۔ غوث کا ہاتھ اگر غوث کا ہوتا تو اتنوں کی دستگیری کیسے کرتا؟ اس ہاتھ کو ہم نے سمجھا ہی نہیں۔ میرے غوث اعظم فرماتے ہیں ان یدی ہذہ علی مریدی کالسماء علی الارض، ایک ہاتھ جہاں جہاں مرید ہے اس کے سر پر، جہاں مرید ہے، امریکہ میں ہے بھی تو غوث کے ہاتھ کے نیچے، لندن میں ہے بھی تو غوث کے ہاتھ کے نیچے، مدراس میں ہے بھی تو غوث کے ہاتھ کے نیچے، نور محمد وہاں بیٹھا ہے مگر غوث اعظم کے ہاتھ کے نیچے بیٹھا ہے۔ ایمان ہے ہمارا، ایمان ہے، ان کا مرید ہے تو ان کے ہاتھ کے نیچے۔ یہ اتنا باکمال ہاتھ کیسے ہو گیا؟ مولا فرماتے ہیں ارے نادان، غوث کا ہاتھ نہیں، غوث مجھے اتنا راضی کیا، اتنا مجھ سے پیار کیا، اتنا میرے قریب ہوا، اتنا میرا قرب حاصل کیا کہ میں اس کا ہاتھ بن گیا جس سے وہ پکڑتا ہے، میں اس کا ہاتھ بن جاتا ہوں، میں غوث کا ہاتھ بن گیا جس سے وہ پکڑتا ہے، میں غوث کی آنکھ بن گیا جس سے وہ دیکھتا ہے، میں غوث کے کان بن گیا جس سے وہ سنتا ہے، میں غوث کی زبان بن گیا جس سے وہ بولتا ہے، میں غوث کا پاؤں بن گیا جس سے وہ چلتا ہے۔ اللہ اکبر، اللہ اکبر، اللہ۔ غوث اعظم دستگیری نہیں کرتے، یاد رکھو۔ غوث اعظم کہاں رہتے؟ یہی نادان پریشان ہے، یہ کیسا بول دیے ادمی حاضی، وہ انہوں نے نہیں کہا بابا، کوئی کہنے والا کہا، غوث نے اسے دہرا دیا بس۔ قبلہ اہل صفا حضرت غوث الثقلین۔ غوث کون؟ آج غوث کی بات کریں گے۔ گزشتہ مہینہ کس کی بات؟ غوث کے نانا کی بات، غوث کے نانا کی بات۔ اس مہینے کا نام کیا؟ ربیع الاول۔ ربیع کہتے ہیں بہار، بہار کو تمل میں کیا کہتے ہیں؟ وسندم، مدلاود وسندم، ربیع الاول۔ ربیع الاول میں اول نبی کی بات۔ وہ اول نبی کیسا؟ اول بھی ہے آخر بھی ہے، آخر بھی ہے اول بھی ہے۔ جو اول ہوتا وہ آخر نہیں ہوتا۔ یہ کیسا نبی ہے؟ آخر بھی ہے اول بھی ہے۔ جو آخر ہوتا وہ اول نہیں ہوتا، جو اول نہیں ہوتا آخر نہیں ہوتا۔ آخر اول کی ضد، اول آخر کی ضد۔ مگر میرا یہ نبی کیسا ہے؟ اول بھی ہے آخر بھی ہے، ظاہر بھی ہے باطن بھی ہے۔ یہ کیوں؟ کیونکہ یہ محبوب رب العالمین ہے، یہ اول کا نبی ہے، آخر کا نبی ہے، ظاہر کا محبوب ہے، باطن کا محبوب ہے۔ وہ بھی اول یہ بھی اول، وہ بھی آخر یہ بھی آخر، وہ بھی ظاہر یہ بھی ظاہر، وہ بھی باطن یہ بھی باطن۔
اللہم صلی علی سیدنا، کیسے بول دیے؟ اللہ کر دیا با، ہم نہیں بول سکتے. ہم نبی کو اول بناتے نہیں، اللہ بناتا ہے. اب نبی بن جاتے ہیں تو ہم کو اول دکھتا ہے، ہم اول کہتے ہیں. اللہ نبی کو آخر بناتا ہے. بیزار ہو رہے ہیں کیا؟ آخر بنا دیا تو ہم آخر کہتے ہیں، ظاہر بنا دیا تو ہم ظاہر کہتے ہیں، باطن بنا دیا تو ہم باطن کہتے ہیں. ہم عبد الاول، نبی اول. نبی بھی عبد ہیں، نہیں سمجھ میں آیا؟ ہم کیا؟ عبد الرؤوف، عبد الرحیم، نبی رحیم، نبی رحیم، نبی رؤوف. سمجھنا ہے مشکل مقام محمد، سمجھنا ہے مشکل مقام محمد، سمجھنا ہے. ہم کو کہتا ہے تم عبد بن کے رہو، اور مصطفیٰ کو کہتا ہے تم عبد بھی ہو کچھ اور بھی ہو، تم عبد بھی ہو کچھ اور بھی ہو. اللہم صلی علی سیدنا. قبلہ اہل صفا حضرت غوث الثقلین، دستگیر ہمجا حضرت غوث الثقلین. یہ کون کہتے ہیں؟ یہ کس کے اشعار؟ یہ پڑھانا کس کے اشعار با؟ غلام رسول کے کیا؟ کسی کے لگا کے بول دیا؟ ہاں جس کے بھی ہیں. یہ کس کے اشعار؟ قبلہ اہل صفا حضرت غوث الثقلین، دستگیر ہمجا حضرت غوث الثقلین. یہ کون بولتا ہے؟ اللہ. محی الدین کی شان میں کون بولتا ہے؟ قطب الدین. یہ کس کے اشعار؟ حضرت قطب الدین بختیار کاکی علیہ الرحمہ. کتنی بڑی شخصیت، اگر ان پہ بولوں گا تو صبح ہو جائے گی. چشتیت ملی ہم کو ان سے. غریب نواز کے جانشین خلیفہ اول قطب الدین بختیار کاکی علیہ الرحمہ، وہ غوث اعظم کو کہتے ہیں. آج کا کوئی پوٹا بولتا ہے غوث اعظم کیسا؟ ارے قطب الدین بختیار کاکی بولتے ہیں، غوث اعظم نے غوث الثقلین. اللہم صلی علی. اور کیا بولتے ہیں؟ قبلہ اہل صفا، قبلہ اہل صفا حضرت غوث الثقلین. غوث الثقلین کون؟ اہل اللہ کے قبلہ، ولی اللہ. وہ ولی بھی ہیں، قبلہ اولیاء اللہ بھی ہیں، اولیاء اللہ کے قبلہ ہیں. ایک قبلہ یہ کدھر ہے؟ قبلہ ہمارا بیزار ہونے کے بعد کدھر قبلہ؟ ادھر. نماز کو پانا تو ادھر ہونا، نماز کو پانا تو ادھر، فجر کو پانا تو ادھر ہونا، ظہر کو پانا تو ادھر ہونا، عصر کو پانا تو ادھر ہونا، مغرب کو پانا ادھر ہونا، عشاء کو پانا ادھر ہونا. یہ پانچوں اوقات میں کون ہے؟ نماز ہے. یہ بھی قبلہ. قطب الدین بختیار کاکی کا قبلہ غوث اعظم. اور اس قبلے سے کیا ملتا ہے؟ ادھر آئیں گے تو نماز ملے گی، وہ قبلے کی طرف متوجہ ہوں گے عبادت نہیں معبود ملے گا. غوث اعظم بھی قبلہ ہیں، غوث اعظم بھی قبلہ، یہ بھی قبلہ. یہاں کیا ملتا ہے؟ عبادت ملتی ہے. ادھر ہو گئے تو عبادت ملے گی، غوث کے ہو گئے تو خدا ملے گا. اللہ اللہ. عبادتوں کو پانے کے لیے یہ ڈائریکشن ادھر 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 کیا؟ ادھر. اور میرے غوث اعظم کا دربار کدھر ہے؟ ہاں ادھر ہو جانا. ادھر ہے قبلہ. قبلہ کدھر با؟ ادھر. غوث ادھر، بالکل ادھر. ادھر ہے نا؟ کیسا با؟ قبلے کی طرح. ہاں صحیح، بالکل رائٹ ہینڈ. کھڑ کے بتاؤ ادھر قبلہ. ہاں یہ قبلہ، قبلہ. ذرا پلٹے، ذرا ذرا یوں ہوتے ہی مدینے والے آقا بالکل ادھر ہو گئے. غوث الاعظم بغداد والے آقا. قبلہ کدھر ہے با؟ ادھر. وہ قبلہ قبلہ بولے تو کیا؟ کعبۃ اللہ کا ڈائریکشن. کعبہ کہاں ہے؟ کتنے کلومیٹر دور ہے؟ ہزاروں کلومیٹر دور. ادھر ہو گیا تو کعبے کے سامنے ہو گیا، ادھر ہو گیا تو کعبے کے سامنے. کعبہ مٹی پتھر کا بنا ہوا بیت اللہ،
تو ادھر پلٹا تو تیرے سامنے آ جاتا ہے یہ حبیب اللہ کا حبیب اللہ، محبوب خدا کا محبوب، محبوب خدا محبوب نبی، محبوب خدا ابن حسن آل حسینہ، یہ کیسا غوث العظم ہے، خدا کا محبوب ہے، حسن کا بیٹا ہے، حسین کا نواسا ہے۔ ارے ادھر دیکھتے ہیں تو غوث اعظم کے پیچھے حسن کھڑا ہوا نظر آتا ہے، امام حسن علیہ السلام، ادھر حسین علیہ السلام، ادھر فاطمۃ الزہرا، ادھر خدیجہ الکبریٰ، ادھر محمد رسول اللہ، کیسی شان والا نبی ولی ہے۔ اللہ، کعبے میں یہ کمال ہے کہ اس کے ماننے والا جہاں ہے وہاں آ جاتا ہے، تیری عبادت کو لے لیتا ہے۔ تو رائے کچھ نہ پیٹ میں بیٹھ کے تو کعبے کی طرف کھڑتا ہے تو تیری عبادت کو لے کے ادھر پارسل کرتا ہے، ادھر بھیجتا ہے۔ ارے یہ ولی اللہ، یہ ولی اللہ، اور کیسا ولی اللہ، کیسا ولی اللہ۔ کعبہ کرتا ہے طواف در والا تیرا، کعبے کا سب طواف کرتے ہیں، تمام مسلمین مومنین صالحین کعبہ طواف کرتا ہے غوث العظم کا۔ کعبہ کرتا ہے طواف در والا تیرا، اللہم صلی علی۔ غوث اعظم کہتے ہیں شان محبوبی میں، اے میرے مریدو مجھے کیا سمجھا تم نے، اگر میں اپنا خیمہ جنگل میں گاڑ دوں اور اڑ جاؤں تو کعبہ میرے خیمے کا طواف کرے گا، کعبہ یہاں کے طواف کرے گا۔ یہ باتیں سمجھ میں نہیں آئیں گی کیونکہ یہ عبد القادر کی باتیں ہیں، یہ شان عبد القادری ہے، نہ قادر سمجھ میں آئے گا نہ عبد القادر سمجھ میں آئے گا۔ تو قبلہ اہل صفا حضرت غوث الثقلین، ثقلین کسے کہتے ہیں؟ جن و انس کو۔ میرا غوث کیسا غوث، بہت سے غوث ہیں، ایک غوث العظم نہیں، ہزاروں غوث ہیں۔ آدم علیہ السلام کی امت میں اغواص گزرے، نوح علیہ السلام، آ جا میرے بچے، اس کا بچہ فاروق کا، اللہ تجھے خوش رکھے آبا۔ ہاں حضرت کیا کہہ رہا تھا میں بھول گئے، غوث الثقلین آدم علیہ السلام کی امت میں بھی اغواص گزرے، نوح علیہ السلام، میں چھوڑتا نہیں اب، آتے ہیں دیر سے، اس کے بعد جاؤ بولتے ہیں، وہ رکھتے کئی کو پروگرام فکر دین نہ تھی کی ویچپ کیل۔ ہاں کیا کہہ رہا تھا میں، اغواص گزرے، نوح علیہ السلام کی امت میں گزرے، ابراہیم علیہ السلام کی امت میں گزرے، عیسیٰ علیہ السلام کی سب امتوں میں گزرے، سارے اغواص میرے غوث کے نیچے۔ اللہم صلی علی سیدنا محمد وعلی آل سیدنا محمد وبارک وسلم، اللہم صلی علی سیدنا۔ تو کیا کہہ رہا تھا میں، کعبے کے ماننے والے کو فائدہ پہنچاتا ہے، جہاں تو ہے وہاں پہنچاتا ہے، نہیں پہنچاتا ہے۔ محی الدین کہاں ہے؟ چنگم میں بیٹھا ہے محی الدین میرا، وہاں ہے۔ تو کعبے کو مانتا ہے نا، کعبے کو اپنا قبلہ مانتا ہے نا، اللہ کا گھر مانتا ہے نا، تو وہ تجھے فائدہ پہنچاتا نا، تیرے گھر کے اندر، کمرے کے اندر پہنچاتا ہے۔ ارے میرا غوث نہیں پہنچائے گا، اس کے تصرف کو مانتا ہے، محبوب خدا کے تصرف کو نہیں مانتا۔ کعبہ بیت اللہ با حبیب اللہ نہیں، کعبہ اللہ کا گھر، وہ بھی ایسا گھر اس میں اللہ رہتا نہیں، اللہ لامکان ہے، منسوب ہو گیا بول کے بیت اللہ بولتے ہیں، یہ ایسا بیت اللہ۔ اللہم صلی علی سیدنا محمد وعلی آلہ، یہ بھی بیت اللہ۔ غوث حبیب اللہ بھی ہے، بیت اللہ بھی ہے، کعبہ صرف بیت اللہ ہے، حبیب اللہ نہیں سمجھ میں آیا؟ اللہ اللہ، قلب المومن عرش اللہ ہے نا، مومن کا قلب اللہ کا عرش، یہ مومن بنانے والا میرا غوث، اسے دیکھے تو ایمان آ جاتا ہے، اس کی دید میں خدا کی دید ہے، اس کے وصل سے خدا کا وصل ہے۔ اذا رؤوا ذکر اللہ، اسے دیکھتے ہی اللہ آ جاتا ہے نظر سے، یادوں میں۔ اللہم کعبہ تجھے کہاں ہے وہاں فائدہ پہنچا سکتا، اسے مانتا، شرک نہیں ہوتا۔ کعبہ اللہ ہے کیا؟ جہاں بیٹھا وہاں سے تیرے گناہوں کو کھینچ رہا ہے، تیری عبادت کو کلیکٹ کر کے ادھر دیتا ہے۔
تو میرا غوث تیری محبت کو لے کے مدینے کے آقا تک نہیں پہنچا سکتا؟ تیری محبت کو لے کر مدینے والے کے دربار تک نہیں پہنچاتا؟ غوث کا کام یہی کہ مرید کی محبت کو لے کے غوث العظم سرکار تک پہنچانا، کہنا کہ سرکار یہ میرا دیوانہ ہے، تمہارا دیوانہ بنا لو۔ اللہم صلی علی سیدنا محمد وعلی آل سیدنا محمد۔ قبلہ اہل صفا حضرت غوث الثقلین دستگیر ہمہ جا، حضرت غوث الثقلین دستگیر ہمہ جا۔ قطب الدین بختیار کیا کہتے ہیں؟ 900 سال پہلے ہی بغداد ہی میں مدد کرنے والا نہیں، ہمہ جا، ہر جگہ آ کر مدد کرنے والا غوث۔ یہ عقیدہ ہے قطب الدین بختیار کاکی کا۔ دستگیر ہمہ جا، گھر میں ہیں بھی تو مدد کریں گے، بازار میں ہیں بھی تو مدد کریں گے، قریے میں تو ہے مدد کریں گے۔ یہ شرط اتنی کہ تو ان کا ہو جائے، ان کو مددگار مان لے، مددگار بن کے غوث آ جائے گا۔ اللہم صلی علی سیدنا، تو جہاں ہے دستگیر ہمہ جا، حضرت غوث الثقلین، غوث الثقلین۔ ہمارا غوث کیسا غوث؟ بیزار ہوتے ہیں کیا با؟ ثقلین کا غوث۔ محی الدین بھی ان کا مرید، میرا محی الدین عالم بھی ان کا مرید، نور محمد بھی ان کا مرید، رسول بھی مرید، فقیر بھی مرید، انہیں بھی مرید، بشیر بھی مرید، انہیں بھی مرید، سب مرید۔ جنات بھی مرید، جنات بھی مرید، نہ بشیر بھائی بھی مرید۔ ایسے کہ ہم عامری فیضی، حقیقت کو کیا بولتے تمل میں؟ اندر کیا ہے حقیقت میں؟ غوث العظم کے مرید۔ ہم سب غوث العظم کے مرید، یہ سب ایجنٹ، عامر کلیمی شاہ، فیضی شاہ، سب کیا لے کو ادھر دینے والے، ہم ان کے مرید نہیں، ہم قادری۔ داخل ہوئے ہم سلسلہ چشتیہ قادریہ میں، ہاتھ پر عامر کلیمی کے، عامر کلیمی کا ہاتھ ہے، مرید بنتے ہم غوث العظم کے، ہم سب غوث العظم کے مرید۔ اور میرا غوث کہتا مریدی اے نور محمد بہن پر نکڑا دے، مریدی لا تخف، مت ڈر، لا خوف علیہم، اس کے اوپر خوف نہیں۔ سب خود بے خوف ہو کے بیٹھ گیا نہیں، بولا میں بے خوف تو میرا مرید بھی بے خوف۔ مولا میں تیرا ولی، نور محمد میرا ولی، تو مجھے بے خوف کرتا ہے۔ اللہ نے کہا غوث تجھے بھی قوت دیتا ہوں، بے خوف کر۔ مریدی لا تخف اللہ ربی، اللہ میرا رب ہے۔ وَإِفْعَلْ مَا تَشَاءُ فَالْإِسْمُ عَالِي، جو چاہے کر۔ اِنَّا چل پا، اِنَّا سیرو سی، چل۔ وَإِفْعَلْ مَا تَشَاءُ فَالْإِسْمُ عَالِي، میرا نام بہت بلند ہے، تو جو چاہے وہ کر۔ افعل، کس سے خطاب؟ افعل کس سے خطاب؟ مرید سے، عوام سے نہیں۔ مرید جب ہو جاتا ہے بولتے افعل، تو آزاد ہے، تجھے آزاد کر دیا میں، جو چاہے کر، قید میں لا کے نہیں، آزاد ہے۔ وہ غوث اعظم کا مرید آزاد ہو کر بھی قید میں رہتا ہے۔ غوث اعظم کا مرید آزاد، غوث اعظم بولتے تو آزاد کر دیا، جو چاہے کر۔ غوث اعظم کو معلوم کہ میرا مرید وہی کرے گا جو ان کے منشا کے تحت ہوگی بات۔ ما تشاء، جو چاہ، اس کی تشاء ہے کہاں، اس کی خواہش ہے کہاں، اس کی مرضی ہے کہاں، اس کی مشیت میں اس کی مرضی فنا ہے۔ غوث اعظم کا مرید کی مرضی اللہ کی مرضی میں فنا ہو جاتی ہے، تو غوث کہتا ہے وَإِفْعَلْ مَا تَشَاءُ فَالْعِسْمُ عَالِي۔ سمجھ میں آتا ہے؟ اللہم، غوث اعظم کا مرید خلاف شرع کام کر ہی نہیں سکتا۔ سچا مرید، پکا مرید، قابل مرید، جو غوث اعظم کو اپنے اندر پاتا ہے، اس سے گناہ امپاسبل، وہ گناہ نہیں کر سکتا۔ کرتا ہے تو نسبت کا استحضار اس وقت نہیں رہتا،
نسبت غوث اعظم کا استحضار بھی ہے، سمجھ میں آتا ہے میں قادری ہوں، یہ پورا خیال بھی ہے اور گناہ کرتا ہے، نہیں ہو سکتا۔ قادریت کا خیال ہٹا تو گناہ کرے گا، تو اس لیے ہر وقت قادریت کے خیال میں رہو۔ اللہ اللہ اللہ۔ اہل صفا حضرت غوث الثقلین، دستگیر ہمجا حضرت غوث الثقلین۔ یہ غوث کیسا ہے؟ سارے انبیاء کے امتوں میں اغواس ایک طرف، پورے ایک طرف کھڑا دینا، اور میرا غوث الاعظم ایک طرف۔ اس کا پلہ بھاری، اس کا پلہ بھاری۔ آدم علیہ السلام کی امت میں اغواس تھے ہوں گے نا، مگر میرے غوث کے برابر نہیں۔ نوح علیہ السلام کی امت میں اغواس ہیں، میرے غوث کے برابر نہیں۔ پورے پیغمبروں کی امت میں اغواس ہیں، غوث کے برابر نہیں۔ کیوں؟ گویم ز کمال تو چے غوث الثقلینا۔ یہ کس کا شعر؟ وہ کس کا؟ قطب الدین بختیار کا کی۔ یہ مولانا جامی، ملا جامی علیہ الرحمہ۔ غوث اعظم کی تعریف کرنے والوں میں کون کون ہیں دیکھو۔ ارے یہ تو ہیں با اولیاء اللہ۔ سب سے پہلے تعریف کون کرتا ہے؟ اللہ۔ اللہ کہہ کے اللہ تعریف کرتا ہے۔ سب سے پہلا غوث کا تعریف کرنے والا اللہ۔ کہاں بولا؟ اللہ۔ غوث کو بتانے والا اللہ۔ اللہ کا معنی کیا؟ خبردار سنو۔ کہاں غوث اعظم کی تعریف کہاں کریا؟ اے دیوانے، غوث اعظم کے غلاموں کی تعریف کرتا ہے وہ۔ بولتا ہے غوث، یہ لوگوں کو سمجھنا چاہیے تمہارے غلاموں کی تعریف میں کرتا ہوں تو تمہارا مقام کیا ہوگا، اس سے اندازہ لگا لو۔ یہ محی الدین عامری حافظ ہے، محی الدین عامری عالم ہے، محی الدین عامری صالح ہے، محی الدین عامری متقی ہے۔ ارے عامر صاحب کی تعریف کہاں؟ محی الدین عامری، محی الدین عامری صالح، محی الدین عامری تقی، محی الدین عامری نقی، محی الدین عامری حافظ، محی الدین عامری محدث، محی الدین عامری۔ عامر صاحب کی تعریف نہیں نا۔ یہ بولنے والا، پوچھنے والا سائل پاگل۔ عامری کا یہ حال ہے تو عامر کا حال کیا ہوگا؟ مولا کہتے ہیں ان اولیاء اللہ، اولیاء اللہ کی تعریف میں بیان کرتا ہوں۔ اولیاء اللہ کا تو کون؟ اولیاء اللہ سنو یار، غلامان غوث العظم، غلامان غوث العظم کی تعریف قرآن میں اللہ بیان کرے، ہم غلام غوث اعظم، غوث اعظم کی تعریف کرے تو شرک ہو جاتا۔ اللہ اللہ اللہ۔ غوث اعظم کے غلاموں کی تعریف قرآن میں اللہ نبی کی زبان سے بیان کرے، اور ہم کشنا پیٹ میں بیٹھ کر غوث اعظم کی تعریف بولے تو یہ کیا، جب دیکھو غوث اعظم بولتے ہیں نا، شرک ہو جاتا نا۔ پوری دفعہ بولنا میرے لیے تو بہت ضروری ہے، بہت ضروری، کہ میرا باپ جو ہے نا غوث اعظم کا 30واں پوتا، دو نسبتیں ہیں ہماری۔ ہم کو سال بھر بولنا، عمر بھر بولنا ہے، کیا کرنا، دوسرے مضامین بھی ہیں اس واسطے نہیں بول سکتے، ورنہ ہم صرف غوث اعظم ہی کی سناتے رہیں گے۔ تو کیا کہہ رہا تھا میں؟ غوث قبلہ اہل صفا حضرت غوث الثقلین، تو تمام اغواس میں اعلیٰ غوث۔ کیوں؟ حضرت جامی فرماتے ہیں محبوب خدا ابن حسن آل حسینہ، سب میں غوث اعظم حضرت ابراہیم علیہ السلام کی امت میں بھی اغواس تھے، مگر محمد رسول اللہ سے ان کا تعلق نہیں تھا۔ غوث اعظم کس کی امت کے غوث؟ سید الانبیاء کی امت کے غوث۔ اور پھر سید الانبیاء کی امت میں بھی کئی غوث گزرے ہیں، کئی غوث گزرے ہیں، ان کو یہ مقام نہیں ملا۔ کیوں؟ اس لیے کہ وہ اغواس حسنی نہیں تھے، حسینی نہیں تھے۔ میرا غوث اعظم حسینی غوث العظم، حسنی غوث العظم، علوی غوث العظم، علی کا پوتا، محمد کا نواسا، حسن کا بیٹا، حسین کا نواسا، ایسا غوث العظم بن ہی نہیں سکتا، بن نہیں سکتا۔ جناب پیر سا
اب کوئی آقا ہو نہیں سکتا جناب غوث سا، اب کوئی آقا ہو نہیں سکتا، یہ وہ آقا ہے جس کا مثل پیدا ہو نہیں سکتا، یہ وہ آقا ہے جس کا مثل پیدا، غوث العظم کا مثل پیدا ہو نہیں سکتا۔ اب اسے پھر سمجھانا تو بہت دیر تک لمبی تقریر ہو جائے گی۔ ہو نہیں سکتا۔ قبلہ اہل صفا حضرت غوث الثقلین، دستگیر ہمجا حضرت غوث الثقلین، خاک پائے تو بود، حضرت قطب الدین بختیار کاکی فرماتے ہیں خاک پائے تو بود روشنی اہل نظر، یا غوث تیرے پاؤں کی دھول، تیرے پاؤں کی دھول، غبار، مٹی جو تیرے پاؤں سے لگتی ہے وہ اہل نظر کے لیے روشنی کا کام دیتی ہے۔ اللہ اللہ، خاک پائے تو بود روشنی اہل نظر، اندھوں کے لیے روشنی نہیں بولے، یا کلام، اہل نظر کے لیے روشنی، اہل نظر کے لیے کی روشنی، اللہ، اہل نظر کسے بولتے ہیں؟ ہم بھی یہ اہل نظر نہیں، نظر میں فرق ہے۔ اہل اللہ کے پاس نظر کا معنی الگ ہے۔ ہم زمین کو دیکھتے ہیں اہل نظر، آسمان کو دیکھتے ہیں ہم اہل نظر، ہم سورج کو دیکھتے ہیں اہل نظر، زمین کو ماڑ بھی دیکھتا ہے، زمین کو بیل بھی دیکھتا ہے، آسمان کو بیل بھی دیکھتا ہے، سورج کو بندر بھی دیکھتا ہے، خمر کو بندر بھی دیکھتا ہے، تو بھی دیکھتا ہے۔ فرق کیا ہے؟ کیا ہے فرق؟ بیل زمین کو دیکھتا ہے، وہ کیا ہے نہیں جانتا، زمین پہ چلتا ہے، کس پہ چلتا ہوں وہ نہیں جانتا، اس کا علم نہیں، اسے چلتا ہے، کس پہ چل رہا ہوں وہ بولتا ہے کہ میں زمین پہ چل رہا ہوں، یہ زمین ہے، یہ فرش ہے، یہ آسمان ہے، یہ شمس ہے، یہ قمر ہے، دیکھتا ہے، پاتا ہے، جانتا نہیں۔ اب مومن کی ایک نظر ہے، وہ دیکھتا ہے یہ زمین ہے، یہ زمین ہے، یہ مخلوق ہے، اس کا ایک خالق ہے، خالق کی بنائی ہوئی زمین ہے، خالق کا بنایا ہوا آسمان ہے، خالق کا بنایا ہوا چاند ہے، خالق اس کا چاند کا خالق اللہ ہے، وہ خالق ہے، یہ مخلوق ہے، وہ حقیقت میں روشنی دینے والا، وہ بالذات دینے والا، یہ بالغیر دینے والا، یہ جانتا ہے، تو اسے دیکھنے والا کہتے ہیں، بیل کو دیکھنے والا نہیں کہتے۔ پھر صوفیہ کے پاس یہ بھی اہل نظر نہیں، یہ تو سب دیکھتے ہیں۔ زمین میں ذرا 5 منٹ، کبھی کبھی زمین میں عوام خدا کے فعل کو دیکھتے ہیں، آسمان میں فعل خدا نظر آتا ہے، شمس میں فعل خدا نظر آتا ہے، قمر میں فعل خدا نظر آتا ہے۔ اہل نظر کاملین کی نظر میں فاعل نظر آتا ہے، خالق نظر آتا ہے، صانع نظر آتا ہے، یہ ایسے کہتے ہیں اہل نظر۔ اہل نظر زمین کو دیکھتے ہیں، زمین میں کسی کو دیکھتے ہیں، آسمان میں کسی کے جلوے کو دیکھتے ہیں، چاند میں کسی کے جلوے کو دیکھتے ہیں، سورج میں کسی کے جلوے کو دیکھنے والے کو اہل نظر کہتے ہیں۔ حضرت فرماتے ہیں آپ کے پاؤں کی دھول، خاک پائے تو آپ کی خاک پا، یہ کیا ہے؟ روشنی اہل نظر، یہ اہل نظر کی روشنی ہے۔ اس کے بعد آخری میں فرماتے ہیں دیدارا بخش ضیا حضرت غوث الثقلین، اے غوث الثقلین آپ کے پاؤں کی دھول اہل نظر کے لیے روشنی ہے۔ اے غوث قطب الدین بختیار کاکی کو بھی وہ دھول دے کر روشنی دے دیجئے آنکھوں میں، آپ کے پاؤں کے دھول سے جو روشنی ملتی ہے قطب الدین کو بھی وہ آنکھیں دے دیجئے۔ اللہم صلی علی سیدنا محمد وعلی آل سیدنا۔ تو بندگان خدا، اولیاء کا مقام بہت بلند ہے۔ 5-10 منٹ بولوں؟ اولیاء، یہ سب اولیاء بولتے ہیں، سب اولیاء کی بات اولیاء سے سنو کبھی بھی۔ اولیاء اوڑے پیچ اولیاء چوننا اننا یار وہ مقام اننا مرتبہ یار کٹے کیکنو اولیاء کٹے کینو
நீங்க போட்டு ஷயாத்தீன் கிட்ட கேட்டா அவன் வேறு தான் சொல்லுவான். औलिया वली रा वली में शनासद, वली को वली जानता. आलिम क्या, आलिम से पूछो. रिक्शा वाले से जाके पूछते हैं आलिम को, तो क्या आलिम कितने साल पढ़ता, उसमें सब्जेक्ट कितने हैं. उन्हें इंगे रायपेटा जाम बाजार के 2 रुपया कोंडा मांगे, वो बोलेगा जाम बाजार से मदर रायपेटा को जाना 5 रुपए. तू रिक्शा वाले से जाके पूछ के, उससे जाके तफसीर उन्हें बराबर पड़ेगा, वो पूछेंगे. रिक्शा वाले से आलिम की बात नहीं पूछता है, फासिक फाजिर से वली की बात पूछता है. वली का मकाम वली से पूछ. वली रहा वली में शनासद, वली को वली जानता है. औलिया जानते हैं गौसुल आजम क्या हैं. गौसुस सखलैन कौन कहते हैं. यहाँ गौस बोले तो आज का वहाबी एतराज करता, गौस कैसा. खुदबुद्दीन बख्तियार का कि वो खुद गौस, वो कहते हैं गौसुल आजम गौसुस सखलैन, यानी जिन के भी गौस और इंसान के भी गौस. समझ में आता है. सकलाइन जिन और इंस के गौस. और खुद गौस का अकीदा क्या, खुदबुद्दीन बख्तियार काकी का अकीदा क्या. शेख अब्दुल कादिर जिलानी गौस हैं तो कैसे गौस, सकलाइन के गौस. और गौसुल आजम का अकीदा क्या, इनके अकीदे पर चलेंगे हम. हमको दीन मिला इनसे, किससे मिला, इस्माइल दहलवी से मिला, अबू लाला मौदूदी से मिला. दीन बर्बाद हुआ वहाँ के. दीन आबाद हो के हमारे पास आया किससे, गौसे आजम से मिला, ख्वाजा अजमेर से मिला. हिंदुस्तान कहाँ, दीन कहाँ, दीन इस्लाम कहाँ, मेरा ख्वाजा का फैज़ है ये. अल्लाहुम्मा सल्ली अला सय्यिदना मुहम्मद व अला आलि. ख़त्म कर लेता हूँ. क्या कह रहा था मैं. गौसुल आजम क्या फरमाते हैं, मेरे गौस फरमाते हैं, मुरीदो, ये क्यों कहते हैं, मुरीद को मस्त रखने के लिए, उनके मुरीद को मस्त रखने के लिए. आप कहते हैं वलिल जिन्न मशाइख, वलिल इंस मशाइख. देखो मशाइख है ना, जिन्नात के भी मशाइख हैं. जिन्नात में जिन्नात मशाइख हैं, जिन के भी पीर हैं. वो खिलाफत देते, पीरी मुरीदी करते, वो इबादत रियाजत करते. जिन्नात बा शरीयत है उनके ऊपर, उनके अंदर पीरा हैं, सिलसिले हैं, सब हैं. बोलते हैं वलिल जिन्न मशाइख, वलिल इंस मशाइख. इंसानों में भी मशाइख हैं, जिन्नात में भी हैं, इंसानात. मैं कैसा मशाइख मालूम, कौन बोलते हैं. वलिल जिन्न मशाइख, वलिल इंस मशाइख, व अना शाइखुल कुल. मैं, मेरे सिलसिले में जिन्नात हैं, मेरे सिलसिले में इंसानात हैं, मेरे सिलसिले में चिश्तिया हैं, मेरे सिलसिले में सोहरवर्दी हैं, मेरे सिलसिले में नक्शबंदी हैं, मेरे गौसे आजम के सिलसिले में हर सिलसिला है. वलिल जिन्न मशाइख, वलिल इंसी मशाइख, वलिल मलाइकती मशाइख. हुजूर फरमाते हैं मलाइका में भी पीरी मुरीदी है. इन्हें बोलता है पीरी मुरीदी बिदत, पीरी मुरीदी. गौसे आजम बोलते मलाइका भी पीरी मुरीदी करते हैं, मशाइख ही नहीं उसमें. छोटे मलाइका, बड़े मलाइका, उसमें तालीम देने वाले, तालीम लेने वाले. अरे शाइख किसे बोलते बा, उस्ताद को, रहबर को. गौसे आजम फरमाते हैं जिनके मशाइख हैं, जिन्नात के मशाइख, इंसानात के मशाइख, मलाइका के मशाइख. व अना शाइखुल कुल, मैं जिन्नों का भी पीर, इंसानों का भी पीर, मलाइका का भी पीर. व अना शाइखुल कुल, वो शाइखुल कुल मेरा शेख. दस्तगीरे हमजा हजरत गौसुस सखलैन. तो बंदगान खुदा अल्लाह वालों की शान ही निराली. मौला फरमाते हैं अला इन्ना औलिया अल्लाह. ख़त्म कर लेते, आगाह हो जाओ. अला हरफ तंबीह, अल्लाह वालों से आगाह करने वाला अल्लाह. 11वीं में गौसे आज़म की 11वीं के ज़रिए से गौसे आज़म को की तारीफ़ करना, गौसे आज़म की मिदहत बयान करना, गौसे आज़म की ख़बर देना, ये किसकी सुन्नत, अल्लाह की सुन्नत. जो अल्लाह को मानने वाला होगा वो गौसे आज़म की शान बयान करेगा. अल्लाह वाला, अल्लाह वालों में कैटेगरीज हैं बेटे. अल्लाह को अपना खुदा मानने वाला गौसे आज़म की तारीफ करेगा. कुरान को किताबुल्लाह मानने वाला गौसे आज़म की तारीफ बयान करेगा. कुरान को कलामुल्लाह मानने वाला गौसे आज़म की तारीफ बयान करेगा.
کیونکہ غوث اعظم کی تعریف بیان کرنا یہ اللہ کی سنت ہے۔ کہاں ہے قرآن میں؟ الا ان اولیاء اللہ، آگاہ کرنا۔ 11ویں کیا ہے؟ اللہ کی تفسیر، عملی تفسیر۔ اللہ 11ویں کیا ہے؟ ایک ہے تفسیر زبانی، ایک ہے عملی تفسیر۔ یہ بیٹھ کے غوث اعظم کی شان بیان کرنا۔ اللہ مولا کہتے ہیں آگاہ ہو جاؤ، ختم کر لیتا ہوں، ان اولیاء اللہ، یہ ایک بات بول کے ختم کر لیتا ہوں، بے شک اللہ کے دوست، اب یہ عربی گرامر محی الدین حافظ صاحب سے سیکھو، ہمارا مدرسے کا محی الدین سے سیکھو، میں جتنا معلوم بول کے چلے جاتا ہوں، اور اس کے اندر جو اسرار ہیں وہ لوگ جانیں گے، گرامر میں کیا کیا نکات نکلتے ہیں۔ 2 بار اللہ سے بات چل سکتی، قرآن میں اللہ سے بات ہے، انا سے بات ہے، یہاں جب اولیاء اللہ کی بات آئی تو اللہ انا، تو اولیاء کی بھی 2 شانیں ہیں، ایک شان ظاہری ہے، ایک شان باطنی ہے۔ مولا اللہ انا کہہ کے کہتے ہیں کہ ان کا ظاہر بھی الگ ہے، باطن بھی الگ ہے، ان کا ظاہر بھی نرالا، باطن بھی نرالا، ظاہر بھی بے مثل، باطن بھی بے مثل۔ غوث اعظم کا ظاہر بھی بے مثل، باطن بھی بے مثل، غوث کی آنکھ بے مثل، غوث کے کان بے مثل، غوث کا کلام بے مثل، غوث کا ہاتھ بے مثل، غوث کا پاؤں بے مثل، غوث کی نالین بے مثل۔ غوث اعظم کی جوتیاں، نالین مقدس بے مثل۔ ختم کر لیتا ہوں یہ واقعہ بول کے، ابھی بہت ہمیشہ بولنا چاہتا ہوں، ہوتا نہیں۔ الا ان، آپ بولیں گے الا سے بات چل سکتی، 2 باتیں، 2 تاکید ہے نا، الا میں بھی تاکید، انا بھی، ہاں برابر ہے نا۔ تو یہ الا انا بولنے کی ضرورت کیا؟ ظاہر و باطن کو بے مثل بتانا چاہتے ہیں مولا۔ غوث کا ظاہر بے مثل، غوث کا باطن بے مثل، غوث کی یہ آنکھ بھی بے مثل ہے، غوث کا یہ زبان بے مثل ہے، غوث کا کلام بے مثل ہے، غوث کا ہاتھ بے مثل ہے، غوث کا پاؤں بے مثل ہے، غوث کا بال بے مثل ہے، غوث کا بولنا بے مثل ہے، میرے غوث اعظم کا چلنا بے مثل ہے، غوث کا کھانا بے مثل ہے۔ غوث کھاتا ہے تو کیسے کھاتا ہے، تو کھاتا ہے تو کیسے کھاتا ہے، تو کھاتا ہے بیوی کے کہنے سے، تو کھاتا ہے بچے کے کہنے سے، میرا غوث کھاتا ہے اس وقت تک کھاتا نہیں جب تک اس کا اللہ نہیں کہتا یا عبد القادر کل 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 بحق علیک، اے عبد القادر کھا لے، کھانا کھا لو، میرے محبوب کھانا کھا لے، میرے پیارے کھانا کھا لے، میرے لاڈلے کھانے کھا لے، کملی والے کے نواسے کھانا کھا لے، یہ جب کہتا ہے تو میں کھاتا ہوں۔ غوث اعظم کا کھانا بے مثل، غوث اعظم کا پینا بے مثل، تجھے پیاس لگی تو پیتا ہے، غوث خدا پلایا تو پیتا ہے، بھوک لگی تو کھاتا ہے، غوث بھوک سے کھاتا نہیں، غوث حکم خدا سے کھاتا ہے، غوث تو بات کرنے کے لیے کرتا ہے، غوث بات کرتا ہے بھی تو خدا کے لیے کہتا ہے۔ غوث اعظم اس وقت تک منہ نہیں کھولتا میرا غوث جب تک کہ خدا نہیں کہتا غوث بحق علیک بات کر، اس حق کا واسطہ، تو میرا بندہ ہے نا، تو میرا محبوب ہے نا، میں بولتا ہوں بات کر تو بات کرتا، اس وقت تک بات نہیں کرتا میرا غوث۔ یہ سب بے مثل، غوث اعظم کو بے مثل بنایا محمد رسول اللہ کی بے مثلی کو بتانے کے لیے۔ غوث کہتا ہے میرے نالین کی مثل لاؤ، میری مثل نہیں، میرے نالین کی مثل، میرے نالین کے جیسے کسی کے نالین ہیں، ہائے ہائے ہائے۔ غوث العظم دستگیر رضی اللہ تعالی عنہ کی باڈی بھی ہماری جیسی باڈی نہیں، غوث اعظم کی باڈی اور ہماری باڈی میں فرق ہے۔ غوث اعظم کی باڈی اور روح، باڈی کیا ہے؟ کثیف ہے، روح کیا ہے؟ لطیف ہے، روح لطیف ہے، باڈی کثیف ہے۔ تو غوث اعظم کا جسم، غوث اعظم کا جسم اور اولیاء اللہ کے ارواح، اولیاء اللہ کے ارواح میں جو لطافت ہوتی ہے وہ غوث اعظم کے جسم میں ہوتی ہے۔ نہیں سمجھ میں آیا؟ اولیاء اللہ کی جو روحیں کام کرتی ہیں وہ کام غوث اعظم کا جسم کرتا ہے، اسی لیے حضور کو غوث العظم، امام الاولیاء کہتے ہیں۔
اولیاء کی جو ارواح کام کرتے ہیں وہ میرے غوث کی باڈی کرتی ہے. اللہ، میرے غوث کی باڈی اتنی نورانی ہے، میرے غوث کی باڈی کیوں اتنی الطف ہے، لطیف ہے. غوث اعظم کہتے ہیں کہ میرے مریدو، یہ وجود غوث نہیں، یہ وجود محمد ہے. میں فنا فی النبی ہوں اور میں نبی میں فنا ہو گیا. یہ عبد القادر کا وجود نہیں، یہ محمد رسول اللہ کا وجود ہے. تو غوث اعظم کیا جسم بے مثل، اولیاء کی جو روحیں ہیں اس طرح ان کا جسم ہے. اب روح کا مقام کیا ہوگا؟ نہیں سمجھ میں آیا؟ روح کا مقام کیا ہوگا؟ غوث اعظم نے کہا میری روح جیسی ہے ویسے کسی ولی کی روح نہیں. اسی لیے معراج کی رات ایک مقام آیا، براق ختم، جبریل ہٹ گئے، ہر تعین ہٹ گیا، تو ایک نوجوان آتا ہے، ایک نوجوان حسین و جمیل آ کر کہتا ہے کہ اے میرے جد آپ مجھ پہ سوار ہو جائیے. واقعہ طویل ہے. تو سرکار اس نوجوان تعین کے کاندھے پر پیر رکھ کر چڑھتے ہیں، آگے کی منزلوں کی طرف جاتے ہیں. مولا پوچھتے ہیں کہ محبوب وہ جانتے ہیں کون ہے وہ؟ سرکار پہنچے بڑا حسین و جمیل نوجوان ہے، بڑا حسین ہے، بڑی منت سماجت کیا مجھے، تو میں اس کے کاندھوں پر اپنے قدم رکھ کے آگے بڑھ گیا. تو مولا نے کہا محبوب وہ میرا بھی محبوب، تیرا بھی محبوب، وہ تیرا بیٹا عبد القادر جیلانی ہے، حسنی سید ہے. تو روح غوث اعظم اولیاء اللہ، نہیں سمجھ میں آیا، سے بے مثل روح ہے. اسی لیے معراج کی رات سرکار کا قدم روح غوث اعظم پر کاندھے پر رکھا. تو غوث اعظم کی روح پر جب قدم نبی آیا تو اب اس روح کا رکھنے والا جسم اتنا اعلیٰ ہو گیا کہ اس نے اعلان کیا قدمی حاضی علی رقبت کل ولی اللہ، میرے کاندھوں پر محمد کا قدم، اور جس کاندھے پر محمد کا قدم آ جاتا ہے اس کا پاؤں ہر ایک کی گردن پر آ جاتا ہے. اللہم صلی علی سیدنا وعلی آل سیدنا. تو یہ روح کی بات ہے. روح کوئی نادان بولے گا اس وقت وہ جسم ہی پیدا نہیں ہوا، جسم بعد روح بہت پہلے ہزاروں سال پہلے پیدا ہو جاتا. نہیں سمجھ میں آیا نا؟ نظام کے پیدا ہونے سے پہلے 2000 سال پہلے روح تھی، بعد یہ جسم بنا کے اس کے اندر چھوڑے مولا. یہ روحانیت کی بات ہے. پوری دا نہیں سمجھ میں آیا؟ روح کی بات الگ ہے، جسم کی بات الگ ہے، ظاہر کی بات الگ ہے، حقیقت کی بات الگ ہے، حقیقت کی بات الگ ہے، مجاز کی بات الگ ہے. اللہم تو ختم کر لیتا ہوں. تو میرے غوث العظم دستگیر رضی اللہ تعالی عنہ بے مثل ولی، بے مثل نبی کا بے مثل ولی، وہ امام الانبیاء یہ امام الاولیاء، وہ سید الانبیاء یہ سید الاولیاء، وہ محبوب رب العالمین یہ محبوب رب العالمین. اللہم صلی. تو پورا بے مثل، سر سے پاؤں تک بے مثل. آخری چیز کیا ہے؟ نالین. باڈی ہی بے مثل نہیں، اس بے مثل جیسے جو چیز لگی وہ بے مثل ہو جاتی. میرا غوث بے مثل بنانے والا، ایک ہے بے مثل، ایک ہے بے مثل بنانے والا. غوث العظم وضو فرما رہے ہیں، میں ختم کر لیتا ہوں. غوث العظم وضو فرما رہے ہیں، واقعہ مشہور ہے. وضو کرتے کرتے آپ نیچے کی طرف متوجہ ہوتے ہیں، جھکتے ہیں، جھک کر اپنے پاؤں میں سے نالین نکالتے ہیں. لکڑی کی کھڑاؤں تھی، لکڑی اس زمانے میں لکڑی کے پہنتے تھے، ہمارے والد بھی پہنتے تھے لکڑی کی کھڑاؤں. اٹھائے اور ایک چیخ مار کے ہوا میں پرواز کر اڑا دیتے، ایک چیخ. مریدین حیرت میں ہو جاتے. وضو کرتے کرتے ایک بلند چیخ منہ سے نکلتی اور نالین کو لے کے ہوا میں اچھالتے، اور وہ نالین اڑتی ہے، اور نالین پرواز کر رہی ہے، لکڑی اڑ رہی ہے. پھر تھوڑی دیر پھر ادھر سے نکالتے نالین، نکال کے وہ کیسی چیخ تھی خدا کو معلوم، غوث اعظم کے عاشقوں کو معلوم. اب دونوں نالین اڑ رہے ہیں.
لکڑی کی نالین کچھ دیر غوث کے پاؤں میں تھی، اب اڑتے جا رہے ہیں، سب ہیبت اڑے اڑتے 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 غائب، جس طرح پرندے غائب ہو جاتے، پورا دیں ادر ماضی ہوئیں غائب۔ اب وہ جو مریدین تھے سرکار کے جلال کو دیکھ کے سہم گئے۔ سرکار بڑے جلالی بزرگ، یاد رکھو کسی کی بربادی آئی تو غوث اعظم کی شان میں شک کرے گا، شک کرے گا، گستاخی تو بہت دور کی بات، شک، بربادی آتی ہے تو شک شروع ہو گیا۔ کیوں؟ کیونکہ الا ان اولیاء اللہ کے مصداق، وہاں شک لائیں گے بربادی شروع، اور شک کریں گے گستاخی کریں گے ختم، ولایت ختم۔ ولی بننا تو غوث کے عاشق بننا۔ ہاں تو کیا دونوں نالین اڑتے ہوئے ہوا میں پرواز ہو گئے، نظروں سے اوجھل ہو گئے، اور لوگوں نے دیکھا، پوچھنے کی ہمت نہیں، سرکار جلال کے ساتھ اندر چلے گئے۔ غوث اعظم کے مریدین تھے، فوراً تاریخ نوٹ کر لی انہوں نے۔ 23 دن نہیں گزرے، ایک قافلہ آیا۔ ایک قافلہ کو کیا بولتے ٹیمل میں؟ اکڑ درم۔ اس زمانے میں ریل گاڑی وغیرہ نہیں تھی، پیدل چلتے تھے۔ قافلہ آیا، آ کے خانخواہ کے پاس کھڑ کے کہا کہ خدام سے کچھ ہم تحائف لائے ہیں، نظر لائے ہیں، یہ غوث اعظم کی خدمت میں پہنچا دیجئے، کچھ اناج، زیور، سونا چاندی اور کچھ۔ اس کے بعد وہ لیتے گئے، کون؟ خدام۔ اس کے بعد ایک غلاف میں نالین رکھ کر پیش کیا، 2 نالین ایک غلاف میں بڑے احترام کے ساتھ، خادم یہ بھی سرکار کے ہیں، سرکار کو پہنچا دی۔ یہ لوگ بولے ہاں یہ نالین کیسے پہنچے تمہارے پاس؟ یہ ہمارے شیخ کے نالین، تم کہاں سے آئے؟ وہ کہتے اتنے 100 کلومیٹر سے آئے۔ یہ تم کو کب ملے؟ وہ لوگ بولتے 23 تاریخ کو ہمارے پاس آئے۔ بولے بتاؤ واقعہ کیا ہے؟ تو لوگ بولتے ہم سفر کر رہے تھے، ہم سفر میں تھے، ایک صحرا میں، وہاں لمبا واقعہ ہے، ہم جا رہے ہیں، رات کا وقت، ڈاکو آ گئے، ڈاکو آ گئے اور حملہ کر دیا انہوں نے۔ ہماری قافلے میں سے 2-3 آدمیوں کا قتل بھی ہو گیا۔ ہمارے قافلے میں ایک مرید غوث تھا، ایک مرید غوث تھا، دیکھا کہ اب قتل شروع ہو گیا، 2-3 آدمیوں کا قتل ہوا تو ایک نعرہ بلند کیا، یا شیخ عبد القادر جیلانی شیئن للہ، عبد القادر جیلانی اللہ کے لیے مدد کرو۔ یہ کہنا ہی تھا، لمحوں میں دیکھے کہ ایک بجلی کڑکی، ایک خطرناک آواز آئی، ڈراؤنی آواز، اور ہم لوگ سہمے ہوئے بیٹھے ہی، مال لوٹ لیے لوگ۔ اس کے بعد کیا دیکھتے ہیں، لوگ دوڑتے ہوئے آئے، وہ ڈاکو آ کے بولتے ہیں اللہ کے لیے تمہارا مال لے لو، اس میں کس کس کا مال ہے، لے لو، مال لے لو، مال لے لو۔ ہم نے کہا مال بعد لیں گے، وجہ کیا؟ لوٹنے والے دیتے بھی کیا؟ تو اس نے کہا، وہ لوگوں نے کہا ہم ڈاکو تھے، اچانک ہمارے سردار تمہارا مال لوٹ کے تقسیم کر رہے تھے بیٹھ کے، 2 کھڑاؤں آئے اوپر سے، ہوا میں سے 2 جوتیاں آئی اور 2 سرداروں کے سر پہ برسنے لگی، اتنا برسی جب تک وہ مرے نہیں برستے رہی، دونوں سرداروں مرے ہوئے پڑے تھے۔ سمجھ میں آ رہا ہے؟ اے دیکھو ہمارے سردار مر گئے، اللہ کے لیے تم اپنا اپنا مال لے لو، اس میں کوئی اللہ والا ہے، ہم اس سے معافی مانگتے۔ خیر لمبا واقعہ، تو واقعہ سنانے کے بعد وہ نالین پھر بغداد شریف کو آ گئے۔ سرکار تو بولنے کا مطلب یہ کہ سرکار کے نالین بھی بے مثل ہیں، نالین کو عقل آ جاتی ہے۔ نالین کار میں کیا رکھتے ہیں راستہ دیکھنے کے لیے؟ ہاں جی پی آر ایس، وہ رکھ کے ان کے پاس جی پی آر ایس، نالین کو جی پی آر ایس برابر معلوم کہاں جانا ہے، نالین برابر جا رہے ہیں، تجھے جی پی آر ایس رکھنا ہے، پھر پوچھنا پڑتا، نالین کو پوچھنے کی ضرورت نہیں، یہ غوث کے بھیجے ہوئے نالین ہیں، اور ان کو معلوم ہے غوث کی مرضی کیا، غوث نے کہا بھی نہیں، بس اٹھا کے پھینکا سرکار نے، ان کو معلوم ہو گیا کہ غوث کا منشا کیا ہے، کس پر برسنا ہے، کسے مارنا ہے۔ تو نالین غوث دستگیری کرتے ہیں، نالین غوث مددگار ہیں، میرے غوث کے نالین ہماری مدد کرتے ہیں، غوث کے نالین دشمن سے بچاتے ہیں، تو غوث اعظم کیا نہیں بچائیں گے۔ وآخر دعوانا ان الحمدللہ رب العالمین۔ கௌசநாயகத்தை கொண்டாடக்கூடிய ஒரு மஜ்லிஸிலே அல்லாஹ் நம்மை ஆக்கி வைத்தான்.
அவர்களுடைய பேரரின் நாவிலிருந்து இவ்வளவு நேரம் அவர்களுடைய சிறப்புகளை அல்லாஹ் நம்மை கேட்க வைத்தான். ஆரம்பமாக நம்ம ரசூல் மோலா ஒரு பாட்டு படித்தாங்க, கைவிடவே மாட்டார். நிஜமா குத்துபு நாயகம் அவர்கள் கைவிடவே மாட்டார்கள் அப்படின்னு பாட்டு படித்தாங்க. நிஜமா அதே கருத்தை, அதே அந்த வார்த்தையை யார் சொல்கிறா? நிஜமா சொன்னாங்க, இந்த கவிதையை எழுதுனது யாருன்னு தெரியலை, இந்த பாட்டை எழுதுனது யாருன்னு தெரியலை, ஆனால் உயர்வான இந்த கருத்தை யார் சொன்னாங்கன்னு சொன்னால் குத்புதீன் பக்தியாரி காக்கி ரஹமத்துல்லாஹி அலைஹி, ஹாஜா நாயகத்துடைய ஹலீஃபா, சில்சிலே சிஸ்டினுடைய மிகப்பெரிய குதுப், காலத்தின் குதுபாக வாழ்ந்தவர்கள், அவங்க சொல்கிறாங்க அந்த வார்த்தையை. எஜமானே, நீங்கள் உதவி செய்யக்கூடியவர்கள். எப்படி உதவி செய்கிறவங்க? முதல்ல நீங்கள் யார் தெரியுமா? நீங்கள் அவுலியாக்களுடைய ஹிபலா, அவுலியாக்களுடைய ஹிபலா நீங்கள். அந்த இடத்துல எஜமா ஒரு நல்ல விளக்கத்தை கொடுத்தாங்க. ஹிபலாண்டா எதுக்கு சொல்கிறதுங்க? ஹிபலாண்டா எதுக்கு சொல்கிறது? காபத்துல்லா எந்த திசையிலே இருக்குமோ அதை நாம் நோக்குவது கிபிலா. ஷரியத்தில் வணக்கம் செய்யணும்னு சொன்னால், தொழுகணும்னு சொல்லி காபத்துல்லா எந்த திசையிலே இருக்கிறதோ அந்த திசையை முன்னோக்க வேண்டும். அப்போ தான் தொழுகையாக இருக்கும், இல்லைன்னா தொழுகையாக இருக்காது. இப்போ நமக்கு இந்த பக்கம் கிபிலா, காபத்துல்லா மேற்கில் இருக்குது, நாம் இந்த பக்கம் நோக்கி தொழுகிறோம். இந்த பக்கம் நோக்கி தொழுதாதான் நம்முடைய தொழுகை கூடும். நம்ம வேற பக்கம் திரும்பிட்டோம்னு சொன்னால் தொழுகை கூடாது. அப்போ அங்கே என்ன இருக்கு கிபிலாவில்? அன்பர்களே, காபத்துல்லாவிலே எந்த சக்தியை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றார் என்று சொன்னால், நாம் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டருக்கு அப்பால இருக்கிறோம். காபத்துல்லா எங்கே இருக்குது? மக்காவில் இருக்குது. ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்களுக்கு அப்பால் இருக்கக்கூடிய அந்த காபத்துல்லா நாம் கிபிலா என்று நம்முடைய வீட்டில் இருந்து நாம முன்னோக்குவோமே, ஆனால் அந்த காபா ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்களுக்கு அப்பால் உள்ள அந்த காபா நம் முன்னால் வந்து நம்முடைய தொழுகை அல்லாஹ்விடத்திலே கபூல் செய்ய வைக்குது. அன்பர்களே, அதுதான் கிபிலா. எஜமா சொன்னாங்க, குத்புதீன் பக்தியாரி காக்கி ரஹமத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, எஜமானே கௌஸ் நாயகமே, நீங்க யார் என்று சொன்னால் நீங்கள் அவுலியாக்களுடைய கிபிலா. அன்பர்களே, எஜமா சொன்னாங்க, காபத்துல்லா அது என்ன? அது ஒரு கட்டிடம், கல், மண், சிமெண்ட் இது மாதிரியான விஷயங்களால் கட்டப்பட்ட ஒரு கட்டிடம். அந்த கட்டிடத்திற்கு என்ன சக்தி இருக்குதுன்னு சொன்னா, அந்த பக்கம், அந்த காபத்துல்லா இருக்கின்ற பக்கம் நாம் முன்னோக்கி விடுவோமே, ஆனால் நம்முடைய தொழுகையை கபூல் செய்ய வைக்கிறது அந்த காபா. அந்த காபாவிற்கு அந்த சக்தி இருக்குமேயானால் அல்லாஹ்வுடைய ஹபீபாகிய கௌஸ் நாயகம் அவர்களின் பக்கம் நாம் திரும்புவோமேயானால் இங்கே வணக்கம் கிடைக்கிறது, அங்கே அல்லாஹ் கிடைப்பான்னு சொன்னாங்க. தொழுகை கிடைக்குது இங்கே. காபத்துல்லாவை நீ முன்னோக்கணும்னு சொன்னா உன் இபாதத்தா போகும். நீ கௌஸ் நாயகத்தை முன்னோக்குவாயானால் உனக்கு மாபூது கிடைப்பான்னு சொன்னாங்க. அன்பர்களே, இந்த வார்த்தை யாரு சொல்றா? அல்லாஹு அக்பர். எந்த குதுப் காலத்தின் கௌஸாக வாழ்ந்தார்களோ அந்த குத்புதீன் பக்தியாரி காக்கி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, எஜமானே, அப்படியாப்பட்ட நீங்கள் அவுலியாக்களுடைய கிபிலாவாகிய நீங்கள் உதவி செய்கிறீர்கள். எங்கெங்க உதவி செய்கிறீங்க தெரியுங்களா? எந்த இடத்துல? எல்லா இடத்திலும் உதவி செய்கிறீர்கள். எல்லா இடத்திலும் உங்களுடைய உதவி கிடைக்குதுன்னு சொல்றாங்கன்னு சொன்னா, அன்பர்களே, அவர்களுடைய அதான் சொன்னாங்க, எஜமா இறை நேசரை பற்றி கேட்கணும்னு சொன்னால் யார்கிட்ட கேட்கணும்? ஒரு மதரசாவில் ஒரு ஆலிம் பட்டம் வாங்கக்கூடிய ஒரு மதரசா, அங்கே என்ன ஓதி கொடுக்குறாங்க, ஒரு ஆலிம் எப்படிப்பட்டவர், அவர் என்னென்ன கிதாபெல்லாம் ஓதி இருப்பார் அப்படிங்கிறத யார்கிட்ட கேட்கணும்? ரோட்டில் நிற்கிற ரிக்ஷாக்காரர்கிட்டயா கேட்கணும்? அன்பர்களே, அதனால் யார்கிட்ட கேட்கணும்? அதை அறிந்தவர்களிடம் கேட்க வேண்டும். யார் மதரசால ஓதி இருப்பாங்களோ, யாருக்கு மதரசாவோட தொடர்பு இருக்குமோ அந்த ஆலிம் கிட்ட கேட்கணும். இந்த கிதாபு என்ன கிதாபு ஓதி கொடுக்குறாங்க, முதல் வருஷம் என்ன ஓதி கொடுக்குறாங்க, ரெண்டாவது வருஷம் என்ன அப்ப யாரிடத்துல கேட்கணும்? அதை தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்கணும். நிஜமா சொன்னாங்க, அவுலியாக்களை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமே ஆனால் அவுலியாக்களிடம் கேளுங்க, மற்றவங்கள்ட்ட கேட்காதீங்க. ஒரு வலியுடைய
அந்தஸ்தை ஒரு வலியால் தான் சொல்ல முடியும்னு சொன்னாங்க. அதனால் அன்பர்களே, கௌஸ் நாயகம் எஜமான் அவர்கள் கௌசுல் ஆலம் அவர்களுடைய அந்தஸ்து எப்படிப்பட்ட அந்தஸ்து என்று சொன்னால், கௌசுகள் உலகத்தில் பெருமானாருடைய உம்மத்தில் மட்டும் இல்லை, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய உம்மத்தில் இருந்து கடைசியாக வந்த நம்முடைய உம்மத்து வரை எல்லா உம்மத்திலேயும் கௌசுமார்கள் இருக்கிறாங்க, குத்துபுமார்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் எல்லோரிலும் கௌசு நாயகத்தை போன்று யாரும் இல்லை. நிஜமா சொன்னாங்க, உங்களை போன்று யாரும் பிறக்கவும் இல்லை, இனி பிறக்கவும் முடியாது. அப்படியாப்பட்டவர்கள் நீங்கள். ஏன் அந்த அந்தஸ்து? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய உம்மத்தில் கௌசுமார்கள் இல்லையா? அவங்களுக்கு ஏன் அந்த அந்தஸ்து கிடைக்கல? நிஜமா சொன்னார்கள், இவர்கள் யார் என்று சொன்னால், இவர்கள் கௌசு நாயகம் அவர்கள் பெருமானாருடைய பேரப்பிள்ளை, இமாம் ஹசனுடைய பேரப்பிள்ளை, இமாம் அலியுடைய பேரப்பிள்ளை, இமாம் ஹுசைனுடைய பேரப்பிள்ளை. அதனால இந்த அந்தஸ்து அவங்க யாருக்கும் கிடைக்கல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய உம்மத்தில், மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய உம்மத்தில், ஏனைய நபிமாருடைய உம்மத்தில் யாருக்கும் இந்த அந்தஸ்து கிடைக்கவில்லை. அதனால் இவர்களுடைய அந்தஸ்தை யாரும் வாங்கவும் முடியாது, வாங்கவும் இல்லை, இனி வாங்கவும் முடியாது. அதனால் அன்பர்களே, மிகப்பெரிய அந்தஸ்திற்குரியவர்கள் சொன்னாங்க எஜமா, அவர்களை உதவி செய்யும்படியாக தஸ்தகீராக ஆக்கியது யார்? ரொம்ப சின்ன விஷயங்க, அவுலியாக்கள்கிட்ட தான் கிடைக்கும். இது எல்லாமே முடிஞ்சிருச்சு, நம்ம சந்தேகமே போயிடும். அந்த வஹாபிகளுடைய மொத்த சந்தேகம் இருக்கு பாருங்க, ஒரே ஒரு தீக்குச்சியில் எஜமா கொடுத்துட்டாங்க. மொத்த சந்தேகம் என்ன சந்தேகம்? என்ன எடுத்தோன்னு அவன் என்ன சொல்றான்? சொல்றதே என்ன? ஒரு வஹாபி எப்படிங்க இவரால் முடியும்? அல்லாஹ்வை தவிர்த்து யாருக்கு இல்லை, அல்லாஹ்வை தவிர்த்து யாருக்கு இல்லை? அவன் சொல்றதே அதுதானே, அல்லாஹ்வால முடியும், இவரால் எப்படி முடியும்? டேய், முதல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோ, அல்லாஹ் யாருக்கு சக்தியை கொடுக்கிறானோ அவருக்கும் முடியும். ஏன் அப்ப அல்லாஹ் சக்தியை கொடுத்து அவரால் முடியலன்னா அப்ப அல்லாஹ்வுக்கு முடியலன்னு ஆயிடும். அன்பர்களே, எஜமா ஒரு சின்ன விளக்கம் எஜமா ஒரு வரியில சொன்னாங்க, அப்துல் காதிரை அந்த சக்தியை தஸ்தகீராக ஆக்கியவன் அல்லாஹ். அதனால அந்த காதிரை எப்படி விளங்க முடியாதோ, அவனுடைய ஷானேபா அல்லாஹ்வை பற்றி எப்படி நம்மால் நம்முடைய அறிவை கொண்டு விளங்க முடியாதோ, அதே விதமாக கௌசு நாயகம் அப்துல் காதிர் ஜீலானி அவர்களையும் நம்முடைய அறிவை கொண்டு விளங்க முடியாதுன்ட்டாங்க. அதனால் அன்பர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எஜமா சொன்னாங்க, குத்துபு நாயகம் குத்புதீன் பக்தியார் காக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, எஜமானே உங்களுடைய கால் செருப்புல ஒட்டின தூசி இருக்கு, அதனுடைய அந்தஸ்து என்ன தெரியுமா? அது செய்யற வேலை என்ன தெரியுமா? அஹ்ல நஸர்களுடைய அவர்களுடைய கண்ணிலே அது ஒளி பாய்ச்சுதுன்னு சொல்றாங்க. அஹ்ல நஸர்னா யாரு? அன்பர்களே, பார்வையுடையவர். என்ன யாரு? நாம பார்வையுடையவர்னு யாரை சொல்றோம்? நம்ம கண் பார்வை இருக்கிறவங்களுக்கு பார்வையுடையவர் சொல்லுவோம். நம்ம என்ன பார்க்குறோம்? பூமின்னு பார்க்குறோம், சூரியன்னு பார்க்குறோம், இதை பார்க்குறோம். இது அஹ்ல நஸர் அல்ல. நாம பார்க்குற இதே பார்வையை ஆடு மாடு பார்க்குது, நாய் பார்க்குது, எல்லாமே பார்க்குது. அதுக்கும் பூமி தெரியுது, அதுக்கும் சூரியன் தெரியுது, அதுக்கும் கீழே பார்க்குது, கல் இருந்தால் தள்ளி போகுது, தெரியுதா இல்லைங்களா? அது அல்ல அஹ்ல நஸர். அஹ்ல நஸர் என்பது என்ன அன்பர்களே? இது சாதாரண மனிதன் பார்க்கிறான். அடுத்து மூமினுடைய பார்வையை சொன்னாங்க. மூமின் பார்க்கும்போது எப்படி பார்க்கறான்? இந்த பூமி, இதுக்கு மேல நான் நடக்கிறேன், இந்த பூமியை படைத்தவன் அல்லாஹ்னு பார்க்கறான். இந்த வானம், இந்த வானத்துக்கு கீழே நான் இருக்கிறேன், இந்த வானத்தை படைத்தவன் அல்லாஹ்னு பார்க்கறான் ஒரு மூமின். ஆனால் அஹ்ல நஸர் அவுலியாக்கள், அவர் சூஃபியாக்களுடைய பார்வையிலே அவர்களுடைய இஸ்திலாஹிலே அஹ்ல நஸர் என்று சொன்னால் யார் என்று சொன்னால், இந்த பூமியை மட்டும் பார்க்க மாட்டார்கள், இந்த பூமியை படைத்த இறைவனையும் அதனுடன் சேர்த்து பார்ப்பார்கள். அவர்கள் தான் அஹ்ல நஸர். அதனால அஹ்ல நஸர்கள் யார் அப்படியாப்பட்ட அவுலியாக்கள் இருக்கிறாங்களோ, அப்படியாப்பட்ட சூஃபியாக்கள் இருக்கிறாங்களோ, அவங்களுடைய பார்வையில உங்க கால் செருப்புல ஓட்டின தூசி ஒளிய கொடுக்குதுன்னு சொன்னாங்க குத்புதீன் பக்தியாரி காக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அதனால் அன்பர்களே, அவர்களிடம்தான் கேட்க வேண்டும். அவருக்கு கௌசு நாயகத்துடைய அந்தஸ்தை கேட்கணும்னு சொன்னா அந்த காலத்தில் அதுக்கு பிறகு வந்த குத்துபுமார்கள்ட்ட கேட்கணும், அவங்க சொல்லுவாங்க அவங்களுடைய அந்தஸ்து என்னங்கிறத. அதனால அன்பர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான், வலிமார்களை நாம் புகழ்றோம், கௌசு நாயகத்தை நாம புகழ்றோம். எஜமா சொன்னாங்க, முதல்ல புகழ்றது யாரு? நம்ம புகழ்றதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், முதல்ல அல்லாஹ் புகழ்கிறான். அலா இன்ன அவுலியா அல்லாஹ். அல்லாஹ் என்ன சொல்றான்? அலா இன்ன அவுலியா அல்லாஹ், அறிந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக அல்லாஹுடைய அவுலியாக்கள் அப்படின்னு சொன்ன உடனே கேட்பான் கிறுக்கு பையன்,
கௌச நாயகத்துடைய பேர் இங்கே எங்கே இருக்குதுன்னு கேட்குறது என்ன, மொய்தீன் ஆண்டவங்க பேர் இங்கே எங்கெங்கே இருக்குது. அழகான விளக்கம் சொன்னாங்க. நண்பர்களே, சர்க்காருடைய முரீது ஒருத்தர் மொய்தீன் மோலா சொல்கிறாங்க, மொஹிதீன் ஆமிரி அவர் ஹாஃபிஸ், மொய்தீன் ஆமிரி அவர் ஆலிம், மொய்தீன் ஆமிரி அவர் சூஃபி, மொய்தீன் ஆமிரி அவர் பயான் பண்ணுறார். இப்படி மொய்தீன் ஆமிரின்னு சொல்லி சொல்லி எல்லா சிறப்பையும் சொல்கிறாங்க. பக்கத்தில் உட்காந்து பைத்தியக்காரன் கேட்குறான், ஏங்க இவரையே புகழ்றீங்களே, ஆமீர் கலிமிஷா நாயகத்தை எப்போ புகழ்வீங்க? அட முட்டாள், உனக்கு புரியல. இவருடைய ஒவ்வொரு புகழும் அவங்க ஷைഖுக்கு சொந்தமானது. அவங்களுடைய ஒரு முரீது, லட்சக்கணக்கான முரீதுல, கோடிக்கணக்கான முரீதுல ஒரு முரீது இப்படி இருப்பாருன்னு சொன்னா இந்த கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான பேரை உருவாக்குற அவங்க ஷைഖுடைய அந்தஸ்து என்னன்னு விளங்க முடியல ஒன்னால, முட்டாள். அதனால நண்பர்களே, அல்லாஹ் என்ன சொல்றான், அலா இன்ன அவுலியா அல்லாஹ்னு எல்லா அவுலியாக்களுடைய சிறப்பையும் அல்லாஹ் சொல்றான். முட்டாளே, அவுலியாக்களுடைய சிறப்பு அல்லாஹ் சொல்றான்னு சொன்னா அவுலியாக்களுடைய தலைவருடைய சிறப்பு என்ன இருக்கணும் விளங்கணும்ன்ற அல்லாஹ் ஒண்ணே. நீ விளங்கலைன்னா யார் என்ன செய்ய முடியும்? அதனால நண்பர்களே, எஜமா சொன்னாங்க, இந்த வசனத்தில் அல்லாஹு தாலா ரெண்டு விஷயத்தை அல்லாஹ் சொல்லுகிறான். சொல்லிட்டு போயிருக்கலாம், அவுலியா உல்லா அப்படின்னு ஆரம்பிச்சு லாஹுன்னு சொல்லியிருக்கலாம். அப்படி சொல்லலை. அந்த அவுலியா உல்லான்னு சொல்றதுக்கு முன்னாடி அல்லாஹு தாலா ரெண்டு விஷயத்தை அல்லாஹ் சொல்கிறான். முதல்ல அலான்னு சொல்றான். அலாண்டா என்ன அர்த்தம்? அறிந்து கொள்ளுங்கள். அப்போ ஒரு எச்சரிக்கை எடுத்தவன, எப்பா கொஞ்சம் சொல்றோமா இல்லைங்களா? நம்மளே ஒரு செய்தியை சொல்றோம், எப்பா கடைக்கு போனா ஒருத்தன், டேய் கொஞ்சம் கவனமா கேளு, முதல்ல என்ன சொல்றேன்றது கவனமா சொல்றோமா இல்லைங்களா? அப்ப அல்லாஹ் சொல்லுகிறான், கவனம் இல்லாம கேட்காத, கவனமா கேளு. அலா, அதுக்கடுத்து சொல்றான், அப்பவும் கூட உனக்கு சந்தேகம் வரலாம், இன்ன நிச்சயமாக சந்தேகம் இல்லாமல் அவுலியா அல்லாஹ்கள். அன்பர்களே, எஜமா சொன்னாங்க, அலா என்பதும் இன்ன என்பதும் இந்த ரெண்டு வார்த்தைகளையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பிரயோகிச்சிருக்கான்னு சொன்னா, அல்லாஹு தாலா அவுலியாக்களுக்கு இரண்டு விதமான தன்மைகள் இருக்குதுன்னு அல்லாஹ் சொல்றான். அவர்களுடைய ஜாஹிர், அவர்களுடைய பாத்தின் இரண்டிலும் ஒரு தனி சிறப்பு இருக்குதுன்னு அல்லாஹ் சொல்கிறான். அவுலியாக்களுடைய சிறப்பை இரண்டு விஷயங்களை சொல்லி அல்லாஹ் வலியுறுத்தி சொல்கிறான்னு சொன்னாங்க. அன்பர்களே, நேரம் கடந்துருச்சு. கௌச நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சிறப்புகளை சொன்னார்கள். அவருடைய கராமாத்துகள் எல்லா காலத்திலையும் இருக்குது, எல்லா காலத்திலையும் நடந்துகிட்டே தான் இருக்குது. அன்பர்களே, எப்படியாப்பட்ட சிறப்பிற்குரியவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜுக்கு போகும்போது, அன்பர்களே, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் விலகிடுறாங்க. ஒரு கட்டத்தில் புராக் நின்றுடுது ஒரு இடத்துல, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நின்றுறாங்க. அதுக்கு பெருமானார் தனியாக போறாங்க. அப்படி போகக்கூடிய நேரத்தில் அந்த இடத்துல ஒரு வாலிபர் வருகிறார். அங்கே வந்து சொல்றாங்க, என்னுடைய பாட்டனாரே, என்னுடைய தோளின் மீது உங்களுடைய கால்களை வைத்து நீங்கள் செல்லுங்கள், நான் கூட்டிட்டு போறேன்றாங்க. அன்பர்களே, மேல போனதுக்கு அப்புறம் அல்லாஹ் கேட்கிறான், ஹபீபே, உங்களுக்கு தோல் கொடுத்து தூக்கிட்டு வந்தார் அந்த வாலிபர் யாருன்னு தெரியுமா? பெருமானார் சொல்றாங்க, ரொம்ப அழகாக இருந்தார், ரொம்ப அழகாக இருந்தார். அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் யார் என்று சொன்னால் உங்களுடைய பேரராக வரக்கூடிய முஹையுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானின்னு அல்லாஹ் சொல்கிறான். அன்பர்களே, பெருமானாருடைய பாதத்தை தன்னுடைய தோளிலே அவர்கள் தாங்கியதின் காரணமாகத்தான் அவர்களுடைய கால் பாதத்தை அத்துணை அவுலியாக்களுடைய தோல் புஜத்திலும் அல்லாஹ் ஆக்கி வைத்து விட்டான். அதையும் சொன்னாங்க. அன்பர்களே, அவங்க சொல்லல, கௌச நாயகம் சொல்லல, என்னுடைய கால், என்னுடைய பாதம் எல்லா அவுலியாக்களுடைய சிரசின் மீதுண்டு தோல் புஜத்தின் மீதுன்னு அவங்க சொல்லல. யாருங்க சொன்னா? அன்பர்களே, அவர்களை சொல்லும்படியாக அல்லாஹ் உத்தரவிட்டான். அதனால சொன்னாங்க. அது அவங்களுடைய சொல்லல, அது அல்லாஹ்வுடைய சொல். அன்பர்களே, அதனால அவர்கள் எப்படி அவங்க செஞ்சாங்க? அவர்களுடைய ரூஹு, அல்லாஹு அக்பர், அவர்கள் பிறப்பதற்கு முன்பதாகவே இவ்வளவு பெரிய காரியங்களை செய்தது என்று சொன்னால், நிஜமா சொன்னாங்க. அவர்களுடைய ஜிஸ்ம் இருக்குதுங்களே, கௌச நாயகத்துடைய ஜிஸ்ம், அதுல அன்பர்களே ரெண்டு இருக்கு. ரூஹு என்பது ஒன்று, ஜிஸ்ம் என்பது ஒன்று. ரூஹு என்பது திடப்பொருள் அல்ல, அது ஒரு ஒளி. ஜிஸ்ம் என்பது, உடல் என்பது, அது ஒரு திடப்பொருள். கசீப் சஹீல்னு சொன்னாங்க இல்லைங்களா? கசீப் லத்தீஃப். அப்ப லத்தீஃப் என்பது ரூஹ். ரூஹ் இருக்குதுங்களே, அது ஒரு எந்த இடத்துக்கும் செல்லக்கூடிய அளவுக்கு ஒரு ஆற்றல் பெற்றது. ஆனா ஜிஸ்ம் அப்படி அல்ல. ஆனால் இங்கே கௌச நாயகத்துடைய ஜிஸ்ம் எப்படிப்பட்டது என்று சொன்னால், எல்லா அவுலியாக்கள், மற்ற அவுலியாக்கள் அவர்களுடைய ரூஹுல எந்த விதமான லத்தாஃபத் இருக்குமோ அது அவங்களுடைய உடல்ல இருந்துச்சுன்னு சொல்றாங்க.
அன்பர்களே, அப்படியாப்பட்ட ஒளிக்கு சொந்தமானவர்கள். அவருடைய கராமாத்துகள். அவங்க எஜமானுடைய காலத்தில் அவங்க இருக்கும்போது ஒரு நாள் முரீதுகள் ஒழு செய்யக்கூடிய நேரத்தில் முரீதுகள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. தன்னுடைய வலதுபுறத்தினுடைய செருப்பை தூக்கி போடுறாங்க. சத்தம் போட்டு தூக்கி அடிக்கிறாங்க. இடதுபுறத்தினுடைய செருப்பை கொஞ்சம் நேரம் கழித்து தூக்கி அடிக்கிறாங்க. எஜமா சொல்ல வர்றாங்க, அவர்களுடைய கண் பார்வையின் சக்தி அல்ல, அவர்களுடைய கரங்களுடைய சக்தி அல்ல, அவர்களுடைய காலுடைய சக்தி அல்ல, அதுவெல்லாம் வேற, அவர்களுடைய செருப்பினுடைய சக்தி அறிஞ்சுக்கின்றாங்க. அன்பர்களே, தூக்கி அடிக்கிறாங்க. முரீதுகள் கேட்க முடியாது பெரியவங்க கிட்ட, எஜமா கிட்ட குறிச்சு வச்சுக்கிட்டாங்க அந்த டேட்டை. 13வது நாள் இப்படி நடந்துச்சுன்னு. அதுக்கு பிறகு சில நாட்களுக்கு பிறகு ஒரு பெரிய கூட்டம் வருகிறது. வந்து கான்கால வந்து சொல்றாங்க, பணியாளர்கள்ட்ட சொல்றாங்க, சர்க்காருக்கு நாங்கள் ஹதியா கொண்டு வந்திருக்கிறோம், அதை வாங்கிக்கங்க. ஹாதிம்கள் வாங்கிக்கிறாங்க, வாங்கி வச்சிடறாங்க. அதுக்கடுத்து ஒரு அழகான போர்வையில் மூடி ஒரு பொருளை கொடுக்குறாங்க. அவங்க வேலை செய்கிறவங்க எடுத்து திறந்து பார்க்குறாங்க. பார்த்தா அதில் உள்ள எஜமானுடைய 2 செருப்புகளும் இருக்குது. ஆச்சரியப்பட்டு கேட்குறாங்க, இது எஜமானுடைய செருப்பாச்சே, எப்படி உங்ககிட்ட வந்துச்சு? அன்பர்களே, அப்போ அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் வியாபார நிமித்தமாக போயிட்டு வந்துக்கிட்டு இருந்தோம். நாங்கள் ஒரு பாலைவனத்தில் தங்கி இருந்தோம். அங்கே எங்களை கொள்ளை கூட்டத்தினர் வந்து எங்களை சூழ்ந்து விட்டார்கள். சூழ்ந்து எங்களுடைய பொருள்களை கொள்ளடிக்க ஆரம்பிச்சப்போ நாங்கள் மறுத்த பொழுது 1-2 பேர் அவர்கள் கொலை செய்தும் விட்டார்கள். இப்படி ஆயிடுச்சுன்னா உடனே எங்க கூட்டத்தில் எங்களோட சர்க்காருடைய முரீது ஒருத்தவர் இருந்தார். அவரு தன்னுடைய உச்சகட்டமான சோதனையின் நேரத்திலே தன்னுடைய ஷேகை அழைத்தார். யா ஷேக் அப்துல் காதர் ஜிலானி, எஜமானே நீங்க கருணை செய்யணும், இந்த இடத்துல ஹாஜராகணும்னு அவர் சொன்னதின் பேரில் அடுத்த நிமிஷம் என்ன நடந்துச்சுன்னு தெரியல. எங்க பொருளை எல்லாம் கொள்ளை எடுத்து சென்ற அந்த கொள்ளையர்கள் எல்லா பொருளையும் கொண்டு வந்து கொடுத்து, வேண்டாம் நீங்க வச்சுக்கங்கன்னு சொல்றாங்க. அங்க கேட்டோம், என்னப்பா என்ன ஆச்சு உங்களுக்கு? கொள்ளை அடிச்சுட்டு போனீங்க, 2 பேரை சாவடிச்சிட்டீங்க, அதுக்கு பிறகு என்ன நடந்துச்சு அப்படின்னும் போது அந்த கொள்ளை கூட்டத்தினர் சொல்கிறார்கள், உங்களில் யாரோ ஒருத்தர் ஒரு முக்கியமான ஆள் இருக்கிறாரு, அவர் என்ன செஞ்சாருன்னு தெரியல, எங்களுடைய தலைவர்களை 2 செருப்புகள் வந்து தலையிலே அடித்து கடைசியில் சாவடிச்சிச்சு. அவங்க 2 தலைவர்களையும் செத்துட்டாங்க. பாருங்க, நாங்கள் விரும்பவில்லை, உங்களை நாங்கள் கொள்ளையடிக்க விரும்பல, உங்க பொருளை வாங்கிக்கங்கன்னு திரும்ப கொடுக்குறாங்க. அப்ப கேட்கறாங்க முரீதுகள், அது என்ன தேதின்னு கேட்கும்போது அதே 13ஆம் தேதின்னு சொல்றாங்க. எஜமா எந்த அன்று ஒரு செய்யற நேரத்தில் தங்களுடைய செருப்பை எடுத்து தூக்கி போட்டாங்களோ அதே நாளை அவர்கள் சொல்கிறார்கள். அதனால் அன்பர்களே, அவர்களுடைய கராமாத்துகள், அவர்களுடைய கையினுடைய கராமாத்துகள், அவர்களுடைய காலுடைய கராமாத்துகள், செருப்பினுடைய கராமத்தாக இது இருக்குமேயானால் அதுவெல்லாம் என்னவாக இருக்க முடியும்? சொன்னாங்க, எப்படிங்க அது நடக்குது, எப்படி நடக்க முடியுது? அன்பர்களே, சந்தேகம் வேண்டாம், அவர்களுடைய கையிலே அல்லாஹ் இருக்கின்றான். அவர்கள் பிடிக்கும் கரமாக நான் ஆகிவிடுகின்றேன் அல்லாஹ் சொல்றானே, அல்லாஹ் இருந்து அங்கே செய்கின்றான். அவர்கள் நடக்கும் கால்களாக நான் ஆகிறேன் அல்லாஹ் சொல்றானே. அன்பர்களே, அந்த கால்கள் அது அவங்க கால்கள் அல்ல, அல்லாஹ் அங்கே இருந்து செய்கின்றான். அதனால் எங்கிருந்து உதவி கேட்டாலும் அவர்கள் செய்கின்றார்கள் என்று சொன்னால், அவர்கள் தஸ்தகீர் என்று சொன்னால், அன்பர்களே, அவர்கள் செய்வதல்ல, அவர்களுடைய கையில் இருந்து அல்லாஹ் செய்கின்றான் என்பதை நாம் விளங்கிக் கொள்வோமேயானால், அன்பர்களே, அவர்களுடைய அனைத்து கராமாத்துகளையும் நம்முடைய வாழ்விலே பெறக்கூடிய நசீபை எல்லாம் வல்ல அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. तस्लीमा अल्लाहुम्मा सल्लि अला सय्यिदिना मुहम्मद व अला आलि सय्यिदिना अल्लाहुम्मा सल्लि अला सय्यिदिना मुहम्मद व अला आलि सय्यिदिना मुहम्मद व बारिक वसल्लिम अल्लाहुम्मा सल्लि अला सय्यिदिना मुहम्मद व अला आलि सय्यिदिना मुहम्मद व बारिक वसल्लिम ला इलाहा इल्ला अंता या अल्लाह अस्तगफिरुका 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 अस्तगफिरुका या माजिद 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 अस्तगफिरुल्लाह अल्लज़ी ला इलाहा इल्ला हुवर रहमानुर रहीमुल मलिकुल कुद्दूस अस्सलामुल मुमिनुल मुहैमिनुल अज़ीज़ुल जब्बार
الخالق البارئ المصور الغفار القهار الوهاب الرزاق الفتاح العليم القابض الباسط الخافض الرافع المعز المذل السميع البصير الحكم العدل اللطيف الخبير العليم العظيم الغفور الشكور العلي الكبير العفيف المقيم الحسيب الجليل الكريم الرقيب المجيب الواسع الحكيم الودود المجيد الباعث الشهيد الحق الوكيل القوي المتين الولي الحميد المحسن المبدع المعين المحيي المميت الحي القيوم الواجد الماجد الواحد الاحد الصمد القادر المقتدر المقدم المؤخر الاول الاخر الظاهر الباطن العالي المتعالي البر التواب المنتقم العفو الرؤوف فاعل الملك ذو الجلال والإكرام المقسط الجامع الغني المغني المانع الضار النافع النور الهادي البديع الباقي الوارث الرشيد الصبور يا الله 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 يا ماجد 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 صلى الله على سيدنا محمد الرحيم 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 وسلم عليه الله 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 الفاتحة. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد. الحمد لله رب العالمين الرحمن الرحيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد. اللهم صل على سيدنا محمد. اللهم ربنا أوصل ثواب ما قرأنا من كلامك العظيم وما صلينا على نبيك الكريم
وما ذكرنا باسمك الله وبأسمائك الحسنى إلى روح سيدنا حبيبنا شفيعنا ومولانا محمد المصطفى صلى الله عليه وسلم، ثم إلى أرواح جميع الأنبياء والمرسلين والصديقين والشهداء والصلحاء أجمعين، خصوصا إلى روح سيدنا علي كرم الله وجهه الكريم، ثم إلى روح سيدنا امام الحسن وسيدنا امام الحسين سيدتنا فاطمة الزهراء وجميع شهداء کربلا، خصوصا إلى روح سيدنا ومولانا الشيخ عبد القادر جیلانی غوث العظم رضی اللہ تعالی عنہ، ثم إلى روح خواجہ معین الدین العجمیری، ثم إلى روح سيدنا الشيخ محي الدين ابن العربي، ثم أبي الحسن الخرقاني، نظام الدین اولیاء، ثم إلى أرواح جميع أوليائك وجميع حضرت نوری شاہ علیہ الرحمہ عارف الدین جیلانی، منیر الدین جیلانی، رضیہ سلطانہ صدیقہ کشور وطاز، خصوصاً إلى روح ابی السید شاہ محمد عمر عامر کلیمی، امی سیدہ ممتاز بیگم پاما، ثم إلى روح شہناز بیگم اختر کوثر، ثم إلى روح حمیدہ خانم قیومی شاہ، ثم إلى روح سید احمد صاحب، ثم إلى روح شہناز، ثم إلى روح حسن مولا، ثم إلى روح شیخ علی شاہ، ثم إلى روح ذاکر، ثم إلى روح شاہل، ثم إلى روح شوکت العامری، ثم إلى روح تجمل ولی والمعیز، ثم إلى روح سید محبوب صاحب، ثم إلى روح مشتری بیگم، ثم إلى روح ظفر اللہ میسوری، اللہم اغفر له وارحمه وادخله الجنہ، ثم إلى ارواح من مات في سلسلتنا إلى يومنا هذا، ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا إنك أنت التواب الرحيم، ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار، اللهم اشفي أخي، اللهم ربنا اشفه شفاء كاملا عاجلا مستمرا، اللهم طول حياته، اللهم طول حياته وانفعنا بطول حياتهم، اللهم اشفي مرضانا كلهم، اللهم اشفي حسن قاسم شفاء كاملا عاجلا مستمرا، یا رب محمد ویا رب ابراہیم ویا رب محمد اشفه شفاء كاملا عاجلا مستمرا، اللهم اشفه بقدرتك یا قدیر یا قدیر یا قدیر، طول حیاته مع الصحة والسلامة، اللهم اشفي سید شاہد، اللهم طول حیاته، اللهم اشفي رضوانا، اللهم اشفي انجم شفاء كاملا عاجلا مستمرا، اللهم طول حياتها، اللهم اشفي عجن شفاء كاملا عاجلا مستمرا، اللهم طول حياته، اللهم طول اعمار اولادنا وازواجنا، اللهم طول اعمار اخوتنا واخواتنا واولادهم وازواجهم، اللهم طول اعمار احبائنا واولادهم وازواجهم، اللهم احفظهم من جميع الامراض والآفات والمصیبات، اللهم اشرح لنا صدورنا ويسر لنا امورنا وحسن لنا مرادنا، اللهم اغفر لنا وارحمنا، سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين۔